கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் 96 படத்தோட டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ட் பண்ணி மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு இல்லையா, அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். மெய்யழகன் படத்தோட கதை என்ன அப்படின்னா, அரவிந்த் சாமி தன்னோட 15 வயசுல சொந்தக்காரங்க கூட இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை காரணமா ஒரு பூர்வீக வீடு அவர் கையை விட்டு போகுது. அவங்க குடும்பத்தை விட்டு சொந்த ஊரான தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு மைக்ரேட் ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. 20 வருஷம் கழிச்சு சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் வருது. இந்த கல்யாணத்தை தவிர்க்கவே முடியாது, ஏன்னா அந்த சித்தி பொண்ணை ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தயங்கி அந்த கல்யாணத்துக்கு வர்றாரு. அந்த கல்யாணத்துல ரொம்பவே பாசமா நடந்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கு, பார்த்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் தான் கார்த்தி அவர்கள். இந்த கார்த்தி கேரக்டர் யாரு, ஏன் இவர் மேல இவ்வளோ அன்பு செலுத்துறாரு, இவ்வளோ பார்த்து ஏன் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான முழு கதையும் கதைக்குள்ள அங்கங்க அழகா பிளேஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரேம்குமார் அவர்கள். 96 படத்தில் எந்த மாதிரியான ஒரு உணர்வை நிதானமாக கடத்தியிருந்தாரோ அதே மாதிரி மெய்யழகன் படத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு உணர்வை கடத்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கோம், ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை தாண்டி ஏதோ ஒரு சிறுகதை படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுக்குள்ள நம்மளை தள்ளிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்ல இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா, பொறுமையா நிதானமா இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லயும் பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. படத்துல அங்கங்க டயலாக்ஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா ரொம்ப நல்லவனா இருக்கவன இழிச்சவன் அப்படின்னும், கெட்டவனா இருக்கவன பொழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னும் இந்த ஊர் கொண்டாடும் சார் அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் ஃபுல்லா கான்வர்சேஷன் மட்டும்தான், ஆனா அதுல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பா அரவிந்த் சாமி அவர்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஊருக்கு வரும்போது அவரோட முகத்துல இருக்கக்கூடிய இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கார்த்தி அவர்களுடைய கேரக்டர்னால, அவர் பேசக்கூடிய விதத்தினாலையும், அவர் சொல்லக்கூடிய மெமரிஸ்ல இருந்து தன்னோட முகத்துல வரக்கூடிய சிரிப்பு சந்தோஷம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா படம் நெடுக அமைதியா அப்படியே டிராவல் ஆகிட்டே வருது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல இவன் யாருன்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியில ஸ்ரீதிவ்யா கிட்ட முகம் கூட காட்டாம கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டாப் நாச் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்த ஆக்டர் கார்த்தி அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ஏற்கனவே அவர் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதனால இது ரொம்பவே சுலபமான கேரக்டரா தான் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டில் எல்லா இடங்கள்லையுமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அப்படியே ட்ரூ டு த கேரக்டரா செம்மையா பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு வெள்ளந்தியான மனுஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி வேணும்னே ஃபோன் நம்பரை மாற்றி சொல்லியிருப்பீங்க, நான் தான் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு மாற்றி எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக் ஆகட்டும், ஃபோன் பேசிக்கிட்டே நாகப்பாம்புக்கு சல்யூட் அடிக்கிற சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே அவ்வளோ வெள்ளந்தியா இருக்காரு. இதுக்கு மேலே நிறைய பேசிக்கிட்டே இருந்தேன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான மொமெண்ட்ஸை வந்து ஸ்பாய்லர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிவ்யூவை சிம்பிளாக ஒரே வரியில் முடிக்கிறேன். 96 படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கமர்ஷியல் படம் தான் பிடிக்கும், அப்படியே டக்குன்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, வித்தியாசமான ஒரு படம் வந்திருக்கு, இந்த படத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட இந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக உங்களுக்கு கொடுக்கும்.